Taste the Daily. எவ்வளோ சேனல்ஸ் இருக்கு, பட் இது உங்க பர்சனலா நீங்க இந்த விஷயத்தை உள்ள கொண்டு வந்த மாதிரி இருக்குன்னு சிலதெல்லாம் சொன்னாங்க. நான் எதுக்கு கேட்கணும்ன்றேன், கேட்க முடியாது. என்னதான் பண்ணாலும் நான் ஒரு லவ் சாங்கா பண்ணோம். ஆக்சுவலாக நம்ம எதுவுமே பேசல, இது வந்து ஒரு சேட் வெர்ஷன் சாங். ஹாய் ஹலோ திரைமணிகள் அத்தனை பேருக்குமே பெரிய வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம யாரை மீட் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெண்குழலி அப்படின்ற ஒரு ஆல்பம் சாங் சூப்பராக இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்கு. எல்லாரும் மனசுலயும் வந்து ஓரளவுக்கு பதிகிற மாதிரி இருக்கு. ஸோ அந்த வெண்குழலியோட அந்த டீம் தான் நம்ம மீட் பண்றோம். வணக்கம் 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 வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கும். எங்க புண்ணியத்தீங்களா சொல்லியிருந்தீங்கன்னா இன்னும் 4 புண்ணியம் சேர்த்து பண்ணிருப்போம் நாங்க. பண்ணுங்க. கண்டிப்பாங்க. உங்க சாங் பாக்குறோம்ல, அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய புண்ணியம். ஐயோ மாத்தி சொல்லிட்டேன். போட்டா எங்களுக்காக நீங்க சாங் பண்றீங்களா, அதுவே வந்து எங்களுக்கு பெரிய புண்ணியம். கூல் ப்ரோ நோ வரி. வணக்கம். ஸோ ரொம்ப பவ்யமா இருக்கீங்க. பட் நாங்க பார்த்த அந்த அஸ்வின் வேறையா இருக்குவாரு. இதுல வந்து நீங்க ஒரு டிஃபரெண்ட் கேரக்டரா இருக்கீங்க. பட் நாங்க பார்த்த விஷயங்களை நீங்க நிறைய கேரக்டரா நடிச்சிட்டு வந்திருக்கீங்க. பட் இந்த வெண்குழலில நீங்க நடிச்ச விஷயங்கள், உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்க லேர்ன் பண்ண விஷயங்கள், உங்களுக்கு யூனிக்கா தெரிஞ்ச விஷயம்னா என்ன விஷயம்? யூனிக்கானா, இப்போ நான் காலேஜ் படிக்கும்போது நம்மளை சுத்தி நிறைய கேரக்டர்ஸ் பார்த்துப்போம்ல, க்ளோஸ் டு ரியாலிட்டியா அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் தான் இந்த 2 கேரக்டர்ஸுமே. ஸோ அது வந்து அந்த மாதிரி ஒன்றும் ஆன் ஸ்க்ரீன் எனக்கு நான் பண்ணதே கிடையாது. ஒரு காலேஜ் பேஸ்ட் லவ் சாங் ஒன்றும் பண்ணதே கிடையாது. ஸோ அதுவே எனக்கு ரொம்ப புதுசு தான். இன்னொன்று, நாங்கள் 2 பேர் வந்து ஒர்க் பண்ணதே இல்லை இது வரைக்கும். ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்கோம். டைரக்டர் நிதிஷ் ப்ரோட மார்ட்டின் ப்ரோட சாங் அமைச்சதும் எனக்கு இமீடியட்டாக பண்ணணும்னு இருந்துச்சு. ஸோ இந்த விஷயங்கள் தான். சூப்பர். நெக்ஸ்ட் உங்ககிட்ட நான் கேட்டே ஆகணும். பெருசா ஒரு டைலாக் கூட கிடையாது. பட் இருந்தாலும் ஒவ்வொரு ஃப்ரேமே உங்களை வந்து பார்க்க வச்சுக்கிட்டே இருக்கும் அந்த ஒரு விஷுவல்ஸ் பார்க்குறப்போ. ஸோ என்ன மேஜிக் பண்றீங்க நீங்க? டிஓபிக்கிறதா இருக்கு. சுதர்சன் ப்ரோ நாட் டிஓபி அவர்கள் வந்து எனக்கு காமிச்ச விதத்துல தான் நீங்க என்ன பாக்குற விஷயம். ஃப்ரேம் பை ஃப்ரேம் அவர் என்ன பார்க்க வச்சிருக்காருன்னு அர்த்தம். ஓகே. இப்போ சில பேர்லாம் பண்ணும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, சில பேர் சிரிச்சா அழகா இருக்கும், சில பேர் முறைச்சா அழகா இருக்கும், சில பேர் வந்து பேசுனா அழகா இருக்கும், சில பேர் பார்த்தா அழகா இருக்கும். என்ன பண்ணாலும் எப்படி அழகா இருக்கீங்க? இவ்வளவு நேரம் வெளில இருந்தா தானே யோசிச்சிங்க. அதான். எனிவே தேங்க்யூ. தெரியல, மேபி நம்ம எதை பண்ணாலும் கொஞ்சம் பிடிச்சி பண்ணோம்னா ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கும் அது பிடிக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஓகே. இந்த ரியாக்ஷன் பேஸ்லஸ்லாம் நீங்க இந்த சாங்ஸ் பண்ணிருக்கீங்க வெண்குழலி. அந்த ரியாக்ஷன்ஸ்லாம் உங்களோட மெனக்கெடல் எந்த அளவுக்கு இருந்துச்சு? இதெல்லாம் இப்படி கன்வே ஆகும் அப்படின்னு நினைச்சு நான் அதெல்லாம் பண்ணேன்னா என்ன விஷயம் பண்ணீங்க? இல்லை, ஏன்னா எனக்கு முன்னாடியே டைரக்டர் வந்து ஃபுல்லாக சொல்லிட்டாரு. நிதிஷ் ப்ரோ வந்து இப்படி தான் இருக்க போகுதுன்னு ஃபுல்லாக சொல்லிட்டாரு. ப்ரீ பிளானாக நாங்கள் அங்கே போயிருந்தோம். ஸோ அதனால் எங்களுக்கு ரொம்ப எனக்கு வந்து டான்ஸ் கூட இல்லை. எனக்கு நான் போயிட்டு இந்த இங்கே என்ன அப்படி நடந்து சார் மாஸ்டர், எனக்கு ரொம்ப டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப எக்ஸைட்டடாக அந்த டே 2ல் வந்து டான்ஸு அப்போ வந்து ஓகே ஏதாவது ஒன்று ஏதோ சின்ன ஸ்டெப்பாவது கொடுப்பாங்க, ஹூக் ஸ்டெப்பாவது கொடுப்பாங்க ரீலில் போகிறதுக்கெலாம் நினச்சேன். மாஸ்டர் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இவன் ஒன்று தான் தெரியுது, நான் வந்துட்டு இதோ அங்கேருந்து இப்படி நடந்து போ அப்படி மாஸ்டர் அதமா நடந்து போ, சரி ஓகே மாஸ்டர் அப்படின்னு நெக்ஸ்ட்ல ஆர்வமாக போய் நிற்பேன். அதாவது அங்கேருந்து வேணாம் இங்கேருந்து நடந்து போ போதும் அப்படின்றார். சரிங்க மாஸ்டர் அப்படின்னு நடந்து போவோம். 3வது டேக்ல வேணாம் அந்த பொண்ணு வேணாம், நீ மட்டும் அடுப்பா அப்படின்னு நான் அப்படியே பார்ப்பேன். எனக்கு ஏதாவது கொடுங்க அந்த மாதிரி நடிக்க சொன்னா நீங்க ஒர்க் அவுட் கொடுத்துருக்கீங்க அப்படிங்களா? ஓகே. ஸோ ஒரு டிரெக்டர் கிட்ட நான் அந்த விஷயம் கண்டிப்பா கேட்டே ஆகணும். ஸோ எவ்வளவோ ஜானர்ஸ் இருக்கு. ஸோ லவ் பண்றதா இருக்கலாம், இல்ல ஒன் சைடு பிரேக்கப்பா இருக்கலாம், ஒன் சைடு பிரேக்கப் அந்த மாதிரி இருக்கலாம், இல்ல மேரேஜ் போர்ஷன்ஸா இருக்கலாம். பட் நீங்க பர்டிகுலரா இந்த விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி நீங்க பண்ணிருக்கீங்கல்ல, அதுக்கு என்ன காரணம்? அதான் நான் லொக்கேஷன் கிடைச்சதுனால ஒரு காலேஜ் லவ்வா போகலாம் அப்படின்ட்டு அந்த சாங்லேயே விஷுவல்ஸ் வருதுடா. சாங் கேட்கும்போது நமக்கு ஒரு விஷுவல்ஸ் வரும்ல, இப்படிலாம் இருந்தாலும் வரும் இல்லையா? சாங் கேட்கும்போது விஷுவல்ஸ் வந்துச்சு. இது ஒரு லவ் சாங்காக பண்ணலாம். ஆக்சுவலாக நம்ம இது எங்கேயுமே பேசல. இது வந்து ஒரு சேட் வெர்ஷன் சாங். ஆக்சுவலா ஒன் சைடு லவ் நான் நினைச்சேன். இது வந்து ஒரு சேட் வெர்ஷன். இது வந்து ஒரு சேட் சாங். இது வந்து ஆக்சுவலி சேட் சாங். அதை வந்து நான் பண்ணி முடிக்கும் போதே அவர் கூட சொன்னேன், ப்ரோ ஹாப்பியா முடியும் இல்லை ப்ரோ, சேரக்கூடாது ப்ரோ அப்படிதான் நான் சொல்லிட்டு இருந்தேன் அவங்க கிட்ட. பட் அதுக்கப்புறமா இல்லை ப்ரோ இது சேர்க்கலாம், இட் வில் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து கிரியேட்டிவாக டிசிஷன் எடுத்தாங்க. ஏன்னா நான் இனிஷியலாக சாங்கை பண்ணி முடிக்கும் போது ஆக்சுவலாக வந்து தேர் ஸ்பிளிட்டிங் அப்பார்ட்ன்ற ஒரு தாட்டில் தான் அந்த சாங் வந்து பண்ணியிருந்தோம்.
பட் he had different, I mean தோனி has different opinionsன்ற மாதிரி எங்கால கேப்டன் கூல் அவரு இருந்தது. அப்படிதான் நான் கேட்கும்போது எனக்கு அப்படிதான் இருந்தது. அவ வந்து சேர மாட்டா, ஏன்னா அது பேச்சால குழல் உதடின்னு முடியும் போது சேரக்கூடாதுன்னு இருந்துச்சு. ஆனா இல்ல வேணாம், அவங்க 2 பேரும் சேர்ந்தா இன்னும் நல்லா இருக்கும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி அப்படியே சேர்ற மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு பண்ணிட்டோம். சூப்பர். இப்ப அந்த ஒரு விஷுவல்ஸ் இப்ப இங்க நம்ம ரியலா இங்க பார்க்கலாமா லைவா? ஒரு சாங் நீங்க பாட 2 பேரும் ரியாக்ட் பண்ண அந்த ஒரு விஷுவல்ஸ் இப்ப இங்க லைவா பார்க்கலாமா? ஓகே, வெண்குழலியே தானே பட சொல்றீங்க? கண்டிப்பா. பாடிட்டே தான் இருக்கோம். ஓகே. உன்னை விட்டா யாரு புள்ள, அக்கம் பக்கம் எனக்கு இங்க கிடந்து தவிக்கும் மனசுக்கு கிடையும் நீயும் போடாத, சின்னஞ்சிறு நினப்புக்குள்ள பல்லாங்குழி ஆடாத. உன்னை விட்டா யாரு புள்ள, அக்கம் பக்கம் எனக்கு இங்க கிடந்து தவிக்கும் மனசுக்கு கிடையும் நீயும் போடாத, சின்னஞ்சிறு நினப்புக்குள்ள பல்லாங்குழி ஆடாத. வெண்குழலி வெண்குழலி காதோரமா கொஞ்சம் குழலுதடி. வெண்குழலி வெண்குழலி காதோரமா கொஞ்சம் குழலுதடி. உன் பேச்சால குழலுதடி, உன் பேச்சால குழலுதடி. அமேசிங் பர்ஃபார்மன்ஸ், சூப்பர், செம்மையா பண்ணியிருந்தீங்க, வேற லெவல்ல பண்ணியிருந்தீங்க. அதான் இந்த எக்ஸ்பிரஷன், இது சில மூஞ்சி நான் பாக்குறப்ப, சிறு மூஞ்சி நான் பாக்குறப்ப நமக்கு கோவம் வரும். ஆனா நீங்களாம் பண்றப்ப பாக்குறப்போ சரி நீங்க பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்குங்க. என்னங்க அதுல வித்தியாசம் பண்றீங்க? என்ன ஏதோ மேஜிக் வச்சிருக்கீங்களா நீங்க? ஒன்றும் இல்லை, பாட்னியா இருக்கேன் அவ்வளோதான். பாட்னியாவே இருக்கீங்களா? சரி, ஒரு சின்ன சேலஞ்ச் ஒண்ணு கொடுத்துடலாங்களா? நீங்க வந்து இப்போ வெண்குழலி, நீங்க பாட்னி, சரிங்களா? நீங்க வந்து இவர்கிட்ட காலேஜ் ஸ்டூடெண்ட், ஸோ அஸ்வின் கிட்ட நீங்க வெண்குழலியாவும் பேசணும், பாட்னியாவும் பேசணும். நான் ஒரு கிளாப் மட்டும் பண்ணுவேன், நீங்க அப்ப வெண்குழலியா நீங்க அவர்கிட்ட பேசணும். அகைன் ஒரு கிளாப் பண்ணனா நீங்க பாட்னியா பேசணும். ஓகே, போயிடலாமா? ஓகே, ஸோ ஒரு 1 மினிட்ல நம்ம பண்ணிக்கலாம். 3, 2, 1 வெண்குழலி. அஸ்வின், நீ இப்படி பண்ணணும்னு எதிர்பார்க்கல. தயவு செஞ்சு என் பின்னாடி வராத, போயிடு. நான் சொல்றது ஒரே நிமிஷம் கேட்க முடியாது. நான் என்ன சரி சொல்லு, என்ன கேட்கலாம்? இப்போ ஷூட்டிங் தானே போனோம். ஆமாண்டா, தெரியும், டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் பண்ணி முடிச்சிடலாமா? கிளம்பி போயிடலாம். இங்கேருந்து என்ன வளசுறோம். ஆமாம், இங்கே பாரு, நான் எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆகுது, நான் போகணும். நீ இப்படி என் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தா பிரின்சிபலை மாட்டி விட்டுருவேன். ஒரு செகண்ட் நான் சொல்றது நான் எதுக்கு கேட்கணும்ன்ற? கேட்க முடியாது. என்னால உங்களை பார்த்தா பேச முடியாது. இப்ப நான் ஏதோ ரியாக்ட் பண்ணனும். நீங்க இப்ப வெண்குழலியா பாத்தீங்களா? லைட்டா நான் பார்த்ததுக்கு மிஸ் ஆச்சு பாத்தீங்களா? நீங்க வெண்குழலி இப்போ. இல்ல, எனக்கு புரியல. ஓகே, இல்ல அஸ்வின், நீ வந்து எனக்கு பண்ணதை என்னால மறக்க முடியல. நீ ஏதாவது பாட்டு பாடி எனக்கு காம்பன்சேட் பண்ணு. மாட்டுன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போய் போ. பாடி, அவரோட மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கும், எனக்கு புரியுது. தெரியுமா? சரி, ஓகே, நம்ம 2 பேரும் வெண்குழலி. அதாவது என்னன்னா, நீ என்னதான் பண்ணாலும் நான் உன் பக்கம் திரும்ப மாட்டேன், அவ்வளவுதான். இப்படிதான் உட்கார்ந்துருப்பேன். என் முடி மறைச்சாலும் பரவாயில்ல. இல்ல வேணாம், இந்த ப்ரொஃபைல் தான் கரெக்டா இருக்கு எனக்கு, நான் இப்படியே உட்காந்துக்கிறேன். வாவ், அமேசிங் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ்ங்க. ஒரு செகண்ட்ல வந்துட்டு அம்பி ரெமோ அன்னியன்லாம் மாறி வந்தீங்க. ஓகே, இப்போ நான் ஷூட்டிங்ல நடந்த விஷயம் பேசிடலாம். ஷூட்டிங்ல வந்து நாங்க ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம். ஸோ நீங்க அடிச்சீங்க, அதெல்லாம் இதெல்லாம் இது அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அடிச்சதுக்கு அப்புறம் வீங்கிடுச்சு வாய். ஒரு பொண்ணு கிட்ட அடி வாங்கிருக்கீங்க, உங்களுடைய ஃபீல் எப்படி இருந்துச்சு? இப்ப சரியாயிடுவோம். இல்ல ப்ரோ, அவங்க வந்து நீங்க நினைக்கிற மாதிரிலாம் வந்து சாஃப்டான டைப் ஆஃப் கிடையாது. அவங்க வந்து லவ் ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் பண்ண ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அதனால வந்து டைரக்டர்ஸ் யாராவது வந்து லவ் அண்ட் ஆக்ஷன் கலந்த மாதிரி ஏதாவது ஸ்கிரிப்ட் இருந்தா நீங்க அப்ரோச் பண்ண வேண்டிய ஆக்டர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். Thank you for promoting me, ஆகாஷ். இல்ல ப்ரமோஷனா போயிடுச்சு. ஆக்சுவலி என்னன்னா, எனக்கு எங்க 2 பேருக்கும் அதான் ஃபர்ஸ்ட் டே. எங்களுக்கு வந்து
First First day day வந்து வந்து நடிக்க சொன்னா நீங்க அடிச்சு வச்சிருக்கீங்க. ஏங்க இல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் சின்ன பிளேஸ்மெண்ட் தவறிடுச்சு. இப்படி ஏர்ல போக வேண்டியது இப்படி வாங்கல. இல்ல ஆல்ரெடி நானும் பட்டேன். நீ போய் தான் இல்ல பாரு. என் மூஞ்சில பார்த்தா அடிக்கணும் தோணுதுங்களா? இல்ல அந்த கேள்வியை நீங்க தான் திரும்பி மறக்காம ஆமா கேக்குறீங்களா? கேக்குறீங்களா? அதனால இப்படி ஏர்ல போக வேண்டியது எப்படி பட்டுச்சுன்னு காமிச்சா. நீங்க கரெக்டா மிஸ் பண்றீங்களா இல்லையான்னு பார்க்கலாமா? ஆ. ஒரு கவுண்ட் டவுன் சொல்றேன், நீங்க கரெக்டா மிஸ் பண்றீங்களா இல்லையா? சரி ரெடி. அந்த பக்கம் ஃபர்ஸ்ட் திரும்பி பாருங்க. என்ன பார்க்கணும் என்ன நீங்க ஆமா பார்க்கணும். இருக்கறதுலயே வந்து ஒரு விஜேக்கு இருக்கிற ரொம்ப டஃப்பான விஷயம் தெரியுங்களா? ஒரு பொண்ணோட கண்ணை பார்த்து பேசுறது. விஜேக்கு இருக்கிறதா இல்ல பசங்களுக்கு பசங்களுக்கு இருக்கிறதா? இருக்கிறது சோ பசங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய அப்போ- டஃப்பான விஷயம். விஜய் மேக் சென்ஸ் விஜய் உடனே பொண்ணு விஜய் வருது என்ன பண்ணுவோம் கேட்க வந்தேன். அப்புறம் பசங்களுக்குன்னு சொல்லிட்டீங்க. ஓகே பேரலாம். ஓகே ஓகே ரெடி 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 3 1 2 1. என்ன bro நவரவே மாட்டீங்க? இல்லங்க அவங்க போயிட்டு அடிப்பாங்க. வரணும்ல மிஸ்னா தானே. இல்லங்க ஏன்னா நடிக்கவே நான் ஆக்ட் பண்ணனுங்க. நான் ஆக்ட் பண்ணனுமா? ஓகேங்க. உண்மையிலே நான் ஆக்ட் பண்ண ட்ரை பண்றேங்க. பட் ஒரு ஃப்ரேம்ல நீங்க பக்கத்துல இருக்கீங்கல்ல. ஒரு டைரக்டர் வச்சு சொல்லலாமா? ஓகேங்க சரி போயிடலாம். டைரக்டர் ஆக்ஷன் 3 ரோல் சொல்லுங்க. ஆக்ஷன் ஓகே. என்ன வேணும் குழலி? நீ பேசுறது எனக்கு பிடிக்கல. இல்ல நான் அதுக்காண்டி தனியா பேசுற பல்லு உடைஞ்சிரும். ஓகே பயந்துட்டாரு. இல்லங்க உண்மையிலே நான் வந்து ஓகே பாத்துக்கலாம் அதனால அப்படின்னு பிளான்ல தான் வந்தேன். Planல பட் தான் இவர் ஒரு விஷயம் சொல்லி வச்சிட்டாரு. ஏற்கனவே வேற அடி வாங்கி இருக்காருங்களா? ஆம்புலன்ஸ் வசதி கூட நேரத்துல கிடையாதுங்களா? bro அவ்வளவுலாம் இல்ல bro. ஓகே சோ சூப்பரா ட்ரை பண்ணிருந்தீங்க. நெக்ஸ்ட் இந்த சாங் குள்ள இந்த சாங் நடக்கக்கூடிய விஷயம் நான் வந்து கண்டிப்பா மியூசிக் டைரக்டர்கிட்ட கேட்டே ஆகணும். எவ்வளவு ஜானல்ஸ் இருக்கு. பட் இது உங்க பர்சனலா நீங்க இந்த விஷயத்தை உள்ள கொண்டு வந்த மாதிரி இருக்குன்னு சில பேர்லாம் சொன்னாங்க. எனக்கு சொல்ல வேண்டிய விஷயத்த நான் யார் என்ன சொன்னா சில பேர் யார் என்று தெரிந்து கொள்ளலாமா? சொல்லுங்க. இல்ல அது சில பேர்ட்ட நமக்கு நியூஸ் வந்துச்சாங்க ரிப்போர்ட்டர். சில பேர் நியூஸ் வந்துச்சான். மார்டின் bro பெரிய லெவல்ல போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன்ல. சொல்லுங்க. அதான் உங்க பர்சனல் விஷயங்களை இதுல உள்ள கொண்டு வரீங்க. இது வந்து உங்களுடைய ஒய்ஃபுக்காக வந்து தெரியப்படுத்த இது நடந்த லைஃப்ல விஷயம் அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னதா வந்து சொன்னாங்க. அந்த மாதிரி அதோ ஸோ இந்த சாங் ஃபர்ஸ்ட் என் ஒய்ஃப் தான் பாடி காமிச்சேன். ஓகே. யார் அந்த பொண்ணு கேட்டாங்களா? இல்ல லைக் நான் லைக் ஒரு ஞாபகம் இருக்கு கரெக்டா அந்த ப்ளூல கொண்டு வச்சு எங்கேயோ அவளுக்கு பாடி காமிச்சேன். அண்ட் அவள் அழுதுகிட்டே கேட்டுட்டு இருந்தான் சாங்கை. ஸோ ஆப்வியஸ்லி நான் எல்லா சாங்குமே போட்டு காமிக்கிறது வேற, அவளுக்காகவே எழுதுகிற பாட்டெல்லாம் இருக்கு அதெல்லாம் வேற. பட் இது வந்து ஒரு பர்டிகுலர் ஒகேஷனுக்காக எழுதின ஒரு சாங் கிடையாது. அந்த வெண்குழலின்ற நேம் ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு என்ன. ஸோ அந்த வெண்குழலின்றவங்க அந்த பேர் ரொம்ப அழகா இருக்குல்ல, சொல்லும் போதே நல்லா இருக்குல்ல. ஸோ அது கேட்கும் போதே ஒரு குழல் ஊதலின்ற மாதிரி ஒரு ரைமிங்ல ஒரு மேட்டர் வச்சா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி கொண்டு வந்தோம். ஓகே. அதை சுற்றி ஒர்க் பண்ணது தான். அதுக்கப்புறம் இது ஒரு மிஸ்ஸிங் சாங்காக இருந்தால் எப்படி இருக்கும், ப்ளஸ் அட் த சேம் டைம் காத்திருந்த மனசுக்கு காதல் தான் மிஞ்சம் அப்படின்ற ஒரு ஃபேக்டரை நம்ம எடுத்துகிட்டு வந்ததுக்கு ரீசன் அதுதான். ஸோ அதான் ஸ்டோரி ரொம்பலாம் யோசிப்பேன். இல்ல இந்த சாங்ல ஒரே ஒரு மேட்டர் நம்ம ஷூட் ஸ்பாட்ல ஓகே இவங்க ரெண்டு பேர் போர்ஷன்ஸ்லாம் முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கு அப்புறம் லாஸ்ட்ல ப்ரோ வந்து பாடுற மாதிரி ஒரு போர்ஷன். அந்த ஏரியா வந்து செம்ம வைப் ஆச்சு. அவர் பாடிட்டே இருக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உட்காந்துருக்கும்போது நாங்களாம் பயங்கரமா கிளாப் பண்ணி ஒரு லைவ் கான்செப்ட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் வைப் ஆச்சு. ஸோ இவங்க ரெண்டு பேர் ஆக்டர் ஆக்ட்ரஸ் நடிக்கிறாங்க பண்றாங்க ப்ரொஃபஷனலாக ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் ஓகே தான். ப்ரோ வந்து அந்த இடத்துல பாட வரும்போது அவங்க வைஃப் பண்ண விஷயம் வந்து சூப்பர். அவங்க வந்து எப்படி சொல்றதுன்னா என்னதான் ஹீரோ ப்ரோ, ஆனா அவங்களுக்கு அவர் தான் ஹீரோ. என்ன பண்ணாங்க? அவங்க வந்து ஃபேஸை தொடச்சு விட்டாங்க ப்ரோ, வேற எதுவும் பண்ணல ப்ரோ. ஒரு எக்ஸைட்மெண்ட்ல இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அங்க பெர்ஃபார்ம் பண்றது வந்து மை மேன் அப்படின்ற அந்த ஃப்ளோ வந்து அவங்க கிட்ட தெரிஞ்சது. அவங்க யாரையுமே பார்க்கல, அவர் மட்டும் தான் அவர் பாடுறாரு, அவர் பண்றாரு, ஏதோ ஒன்று பண்றாங்க, இப்போ வந்து ஏதோ சரி ஷூட் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க நின்று பண்ணிட்டு இருந்ததெல்லாம் வந்து வெளியே சூப்பரா இருந்தது அந்த மூமெண்ட் பாக்குறதுக்கு. சரி இங்க ஒரு கெமிஸ்ட்ரி போயிட்டு இருந்தாலும் அங்க ஒரு கெமிஸ்ட்ரி போயிட்டு இருந்தது. சரி நாங்க சரி ஓகே அது நான் ஆக்சுவலி அதுதான் ரியலான ஒரு கெமிஸ்ட்ரி கூட. ப்ரோ அவங்க லவ் வந்து நீங்க நேர்ல பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு few minutesலயே நீங்க கண்டுபிடிச்சலாம் அவங்களுக்குள்ள ஒரு பியூட்டிஃபுல்லான அண்டர்ஸ்டாண்டிங். எனக்கு கொஞ்சம் பொறுமையா இருக்கு. எல்லாம் கண்ணு வைக்கிற மாதிரி இருக்குடா எனக்கு. ஓகே டாபிக் சேஞ்ச். சரி பாருங்க, வைஃப் காலிங்னு வருது பாத்தீங்களா?
ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்துட்டு உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ்லாம் வந்து கிரியேட் ஆயிட்டாங்க. ஆல்ரெடி நீங்க கதிர் அப்படின்ற போர்ஷன்ஸ் பண்ணிருக்கீங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல. அங்க வந்து நம்ம தளபதி விஜய்க்கு வந்து ஒரு கூட்டம் மாதிரி அப்படியே செல்ஃபிலாம் எடுத்துட்டு இருந்தா அங்க கேள்விப்பட்டோம். இதையும் நான் சொல்லணும்.